பேராசிரியர் தோழர் சாய்பாபா அவர்களை நினைவேந்துவதற்கான நிகழ்வு அது. அவரை பற்றி எனக்கும் சில நினைவுகள் உண்டு. சென்னையில் பச்சை வேட்டைக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த பொதுக்கூட்டத்தில் அருந்ததிராய் அவர்களோடு அவரும் வந்து கலந்து கொண்டார். அவருடைய உரைகளை நான் மொழிபெயர்த்தேன். டெல்லியில் அரசியல் கைதிகள் விடுதலைக்காக நடைபெற்ற மாநாடு, அந்த மாநாட்டை நடத்திய ரோனா வில்சன் பீமா கோரேகான் வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்டவர்களே ஒருவர். அந்த மாநாட்டில் சாய்பாபா கலந்து கொண்டார். அந்த மாநாட்டில் ஆற்றிய உரை தொடர்பாகத்தான் அருந்ததிராய் மீது வழக்கு தொடர்வதற்கு இப்போது அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். சாய்பாபா அவர்கள் கைது செய்யப்பட்ட நிகழ்வு, அவருக்கு முன்பு விநாயக் சென் கைது செய்யப்பட்ட நிகழ்வு, அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு பிறகு விடுதலையானார். இது எல்லாமே அன்றைக்கு இந்திய அரசு மேற்கொண்ட மன்மோகன் சிங் பிரதமராகவும் சிதம்பரம் உள்துறை அமைச்சராகவும் இருந்து மேற்கொண்ட இந்த பச்சை வேட்டை நடவடிக்கையினுடைய ஒரு பகுதி. அருந்ததிராய் அவர்கள் அந்த நேரத்தில் தான் வாக்கிங் வித் காம்ரேட்ஸ் என்ற அந்த கட்டுரையை எழுதினார். சென்னையில் நடந்த கூட்டத்திலும் அது பற்றி அவர் விரிவாக பேசினார். சாய்பாபா அவர்களுடைய மரணத்திற்கு முதல் பொறுப்பு அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு. இப்போது கூட சிதம்பரம் இதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். எல்லோரும் சாய்பாபா மறை குறித்து கருத்து கூறிக்கொண்டிருந்த போது காங்கிரஸ் தரப்பில் யாரும் இதை பற்றி பேசவே இல்லை. தேவைப்பட்டால் சாய்பாபாவின் தியாகத்தை வாக்கு அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்வார். அதற்கு மேல் ஒன்றுமில்லை. நம்மை பொறுத்தவரை இந்த நினைவேந்தல் நிகழ்வு என்பது அவரை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக மட்டுமல்ல, அவருக்கு நம்முடைய வணக்கத்தை அஞ்சலியை குறித்தாக்குவதற்காக மட்டுமல்ல, அவர் தொடர்ந்து நடத்திய இந்த போராட்டம், சிறையிலும் வெளியிலும் அவர் போற்றிய விழுமியங்கள், அவர் எந்த குறிக்கோள்களுக்காக இந்த ஈகத்தை செய்தார், அந்த குறிக்கோள்களுக்கான போராட்டம் தொடர்கிறது. ஒரு வீரன் கையிலே இருக்கிற பதாகை வீழ்ந்துவிட முடியாது. வீரன் வீழ்ந்தாலும் அவனுடைய கையில் இருக்கிற பதாகை வீழ முடியாது. இது ஒரு வழக்கமான ஒரு காலம் அல்ல. இந்திய நாட்டு அளவிலும் சரி, உலக அளவிலும் சரி, இது வழக்கமான காலம் அல்ல. ஒரு கொந்தளிப்பான காலம். சரியாக இந்த காலத்தை நாம் விளங்கிக் கொள்ள தவறினால் இது ஒரு ஆபத்தான காலம். பெரிய அழிவுகள் நிகழக்கூடிய ஆபத்து உருவாகி இருக்கிற ஒரு காலம். இந்த காலத்தில் நாம் மறைந்தவர்களை பற்றி அமைதியாக உட்கார்ந்து நினைவு கூர்ந்து கொண்டிருக்க முடியாது. பாலத்தீனத்தில் இன்டிஃபாடா போராட்டம் நடைபெற்ற காலத்தில் சுட்டுக் கொல்லப்படுகிற ஒவ்வொரு பாலத்தீனனுடைய உடலையும் அவனுடைய அடக்கத்தையும் கூட ஒரு எழுச்சிமிக்க போராட்டமாக அந்த மக்கள் நடத்தினார்கள். இன்றைக்கும் அது நடக்கிறது. இந்த படுகொலைகளுக்கு நடுவிலும் கூட இறுதி ஊர்வலம் அது அமைதியாக நல்லடக்கம் என்று நடப்பதில்லை. ஒவ்வொன்றும் ஒரு போராட்டம். நமக்கு அதே போலத்தான் நினைவேந்தல் நிகழ்வுகளானாலும் சரி, சிறையிலிருந்து ஒருவர் விடுதலையாகி வருகிற நிகழ்வுகளானாலும் சரி, எல்லாமே அத்தகைய நிகழ்வுகள் தான். இதே அரங்கத்திலே தான் ஆனந்த் டெல்டும்டே கைதாவதற்கு முன்பு பேசினார். நானும் அந்த நிகழ்ச்சியில் பேசினேன். அவருடைய பேச்சை மொழிபெயர்த்தேன். இப்போது பீமா கோரேகான் வழக்கு தொடங்கி இருந்தது. அவர் வீட்டுக்கு தேடி போனார்கள் காவல்துறையினர். வீட்டில் இல்லாத நேரத்தில் போயிருந்தார்கள். எனவே அவர் அப்போது உடனடியாக சிறைப்படவில்லை, இங்கே வந்திருந்தார். சென்னையிலே பேசும்போது அவர் சொன்னார், நான் ஊர் திரும்பிய பிறகு சிறைக்கு போய்விடுவேன் என்று அவர் தெளிவாக சொன்னார். நமக்கு அது போன்ற ஒரு மனநிலை அடிக்கடி சொல்வார்கள். போர்க்கால அடிப்படையில் என்பார்கள்.
அப்படி ஒரு போர்க்கால மனநிலை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த போர் ஒரு நீதிமன்றத்தில் நடக்கிற போர் மட்டுமல்ல, தேர்தல் களத்தில் நடக்கிற போராட்டம் மட்டுமல்ல. சில இடங்களிலே குண்டு வீசுகிறார்கள், இன்னும் சில இடங்களிலே அடக்குமுறை சட்டங்களை வீசுகிறார்கள். கடந்த ஓராண்டு காலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காசா பகுதியிலே 40,000த்திற்கு மேற்பட்டவர்களை, பெரும்பாலும் குழந்தைகளை, பெண்களை கொலை செய்திருக்கிறார்கள். 90 விழுக்காடு மருத்துவமனைகள் அழிக்கப்பட்டு விட்டன. தரைவட்டமாகி கிடந்தது. ஐநாவிலே இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் லெபனானிலே ஐநாவினுடைய அமைதி காப்பு படையை தாக்குகிறார்கள். தாக்கத்தான் செய்வோம் என்று நெதன்யாகு சொல்கிறார். தாக்குதலை நடத்துவதற்கான குண்டுகளை வணிகம் செய்வதையே தொழிலாக வைத்திருக்கிற அமெரிக்க வல்லரசு இந்த போக்கில் மீண்டும் கடுமையாகி இருக்கிறது. ஒரு வெளிப்படையான, அப்பட்டமான ஒரு முரட்டு பாசிஸ்ட் ட்ரம்ப் அவர்தான் இன்றைக்கு மீண்டும் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு அதிபர் மாற்றம் மட்டும் அமெரிக்க அரசியலில் ஒரு பெரிய தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வந்து விடார். 4 ஆண்டுகளாக இஸ்ரேலுக்கு பைடன் ஆயுதம் கொடுத்துக் கொண்டிருந்தார். இந்த ஓராண்டு காலமாக இந்த போருக்கு எதிராக ஐநாவில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை எல்லாம் அமெரிக்கா முறியடித்தது. தொடர்ந்து நெதன்யாகுவுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள், ஆதரவு கொடுத்தார்கள், ஆயுதங்களை அனுப்பினார்கள். உலகில் நடக்கிற 2 பெரிய போர்கள் ரஷ்ய உக்ரைன் போரானாலும், பாலத்தின் மீது தொடங்கி லெபனான், ஈரான் என்று பரவிக் கொண்டிருக்கிற அந்த போரானாலும், இந்த 2 போர்களுமே அமெரிக்காவினுடைய படைக்கருவிகள் இல்லை என்றால் ஒரு சில நாட்களுக்கு கூட நீடிக்காது. அமெரிக்காவினுடைய அந்த மரண ஏற்றுமதி தான் இதை தொடர்ந்து நடத்துவதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. ஏற்கனவே ட்ரம்ப் பிரச்சாரத்திலேயே சொன்னார், தேர்தல் பரப்புரையின் போதே சொன்னார், நானாக இருந்தால் ஈரான் மீது, ஈரானினுடைய அணு ஆயுத நிலையங்கள், அணு ஆய்வு நிலையங்கள் மீது குண்டு வீசி அழிக்க வேண்டும், தூள் தூளாக நொறுக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு பைடன் தயங்குவதாக இவர் குற்றம் சாட்டினார். ஒரு நாளைக்கு ட்ரம்ப் அதை செய்ய முடியுமா? அது வேறு செய்தி. அமெரிக்க அரசியலில் இருக்கக்கூடிய தடைகள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமைதிக்கும் குடியியல் உரிமைகளுக்குமான இயக்கத்தினுடைய வலிமை எல்லாவற்றையும் மீறி அவர் அப்படி செய்ய முடியும் என்றால் உலகம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அழிவாக இருக்கும். ஒரு அணு ஆயுத போர் தடுத்து நிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அது 45,000 பாலத்தின உயிர்களின் மீதுதான் அந்த தடை எழுப்பப்பட்டிருக்கிறது. எங்கோ நடக்கிற செய்தி அல்ல. இதை நாம் ஒன்றொன்று தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும் என்றால், நசருல்லா கொல்லப்பட்ட போது இந்த திருவல்லிக்கேணியில் இருந்த ஒரே ஒரு வாலிபர் நசருல்லாவினுடைய படத்தை வைத்து அதற்கு அஞ்சலி செலுத்துகிறார். அலறி அடித்துக் கொண்டு வந்து அவரை கைது செய்கிறார். இறந்து போன ஒருவருக்கு வணக்கம் செலுத்துவதிலே இவ்வளவு சிக்கல் இருக்கு. இந்த அரசு நாடு கடந்து போய் அந்தந்த நாடுகளில் இருக்கிற தனக்கு போட்டியாளர்களை ஆள் வைத்து கொலை செய்வதையே ஒரு சாதனையாக கூறிக்கொள்கிற ஒரு அரசு. அங்க மொத்தத்தில் எதிர்காலம் என்பது ஒரு போர்க்களமாக உலகம் உருவாகி பல வகையில் நடக்கிறது. ஆயுதமேந்திய போர்களாக இருக்கலாம், அணாயுத போராகவும் இருக்கலாம், வெறும் நீதிமன்ற போராட்டங்களாக, அறப்போராட்டங்களாக இருக்கலாம். எல்லாமே போராட்டம். எப்படி உலக அளவில் ஒரு அணிவகுப்பு உருவாக போகிறது என்பது நமக்கு இன்னும் தெரியாது. ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார்? ட்ரம்ப், புதின், நெதன்யாகு, நரேந்திர மோடி ஒரு பிற்போக்கு வெறி கும்பல் ஓரணியாக சேர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த
நேரத்தில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு நம்முடைய போராட்ட அணிவகுப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதுதான். ஒரு செய்தியிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். மோடியின் ஆட்சியில் சிறை செல்வதும், சிறையிலே சாவதும், சிறையிலே நோய்படுவதும், வெளியில் வந்து சாவதும் சிறுமை அல்ல பெருமை என்ற உறுதி நமக்குள்ளே வர வேண்டும். இல்லையே இந்த பாசிசத்துக்கு, இந்த கொடுங்கோன்மைக்கு எதிரான போராட்டத்திற்குரிய தகுதி நமக்கு இருக்க, அந்த தெளிவு நமக்கு வந்து விடுமானால் நீ எத்தனை பேரை சிறையில் அடைப்பாய், எத்தனை பேருக்கு சிறைகளில் இடம் இருக்கும் என்ற கேள்வி எழும். இதே நேரத்தில் பாருங்கள், மராட்டியத்திலே போய் தேர்தல் பரப்புரையிலே நரேந்திர மோடி பேசுகிறார். மராத்திய மக்களுடைய சிக்கல் எதை பற்றி அவர் அங்கே பேசவில்லை. மராத்தியத்தில் மராத்தாக்களுடைய போராட்டம் பற்றி, இடஒதுக்கீடு பற்றி, கரும்பு விலை பற்றி எத்தனையோ சிக்கல்கள் இருக்கின்றன. எதை பற்றியும் பேசவில்லை. அங்கே போய் பேசுகிறார், இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் 370 நீக்கத்தை மாற்ற முடியாது. மராட்டியத்திற்கான செய்தியா இது. 2019 அவர்கள் கர்கர் மோடி இயக்கம் நடத்துகிற போதே புல்வாமா, காஷ்மீர் என்று சொல்லிதான் நாடெங்கும் வாக்கு கேட்டார். நான் கூட சொன்னேன், காஷ்மீர் இந்தியாவுக்கு வடக்கே இருக்கிறது, புவியியலில் அரசியலில் காஷ்மீர் நாட்டின் மையத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். மராட்டியத்திலே போய் காஷ்மீர் பற்றி பேசக்கூடிய பொருள் என்ன? தேசபக்தி, தேசவெறி என்ற பெயரில் இந்திய வல்லரசு வெறியை ஊட்டி அதை வைத்து எதிர்கட்சிகளை தனிமைப்படுத்துவது. சாய்பாபா பற்றி ராகுல் காந்தி வாயை திறந்தால் பார்த்தீர்களா, அர்பன் நக்சல் என்று சொன்னேனே, தெரிந்துவிட்டது என்று அவர் பதில் சொன்னார். இவர்கள் அதான் மௌனமாக இருக்கிறார். பீமா கோரேகான் வழக்கில் சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்ய சொல்லி இந்த கூட்டணிகளிடமிருந்து என்ன அழைப்பு வந்தது? ஸ்டான்சாமியினுடைய சாம்பல் கலசம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது, ஜெசுயிட்ஸ்களால் கொண்டு வரப்பட்டது. லயோலா கல்லூரியில் அது வைக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர், திமுக தலைவர் அங்கு போய் அதற்கு மரியாதை செய்தார். ஆனால் ஸ்டான்சாமியை சிறைப்படுத்திய பீமா கோரேகான் வழக்கு பற்றி அவர் பேசியதே கிடையாது. அந்த வழக்கில் இன்னமும் சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் எழுப்பியதே கிடையாது. என்ன, இந்த முரண்பாடுகளை எல்லாம் கடந்துதான் நாம் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டியவர்களாக, முழுக்க முழுக்க உண்மையின் பக்கம் நின்று, அறத்தின் பக்கம் நின்று இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். 2ஆம் உலகப் போர் பற்றிய வரலாற்று செய்திகள் பெரும்பாலும் தலைவர்களை பற்றி, படைத்தளபதிகள் பற்றிய கதைகளாகத்தான் உள்ளன. நாட்டின் வரலாறு மன்னர்களின் வரலாறாக இருப்பதை போல்தான். ஆனால் இந்த போரில் பாசிசம், நாசிசம் முறியடிக்கப்பட்டதில் தேசிய விடுதலை இயக்கங்கள் வகித்த பங்கு என்பது பெரும்பாலும் கணக்கில் கொள்ளப்படவே இல்லை. சர்ச்சிலின் சாமர்த்தியம், ரூஸ்வெல்ட்டின் திறமை, இப்படித்தான் எல்லா இடத்திலும் பேசப்பட்டது. ஆனா உண்மையில் சீனத்திற்கு அதில் என்ன பங்கு? அந்த சீனம் அன்றைக்கு ஒரு விடுதலை பெற்ற அரசு அல்ல, ஒரு விடுதலை இயக்கமாக இருந்து அந்த போரினுடைய வெற்றியிலே அது வகித்த பங்கு. இன்றைக்கு நமக்கு தோன்றும், யார் இருக்கிறார்கள் உலகத்தில்? இங்கே மோடி இருக்கிறார், அங்கே ட்ரம்ப் இருக்கிறார், இன்னும் ஒவ்வொரு நாட்டில் இப்படிப்பட்ட ஒவ்வொரு தலைவர்கள் இருக்கிறார்கள். பிரேசிலில் பொல்சனாரோ இருந்திருந்தால் அவர் இந்த பட்டியலில் சேர்த்திருப்பார்கள். மக்களவை தேர்தலில் தோற்கடித்தார்கள். லூலா வந்து நிற்கிறார். லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பல அரசுகள் நடத்தப்படுகின்றன, போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவர்களை எல்லாம் கடந்து உலகெங்கும் அரசுகளற்ற தேசங்கள், நீதிக்கு போராடுகிற தேசங்கள், ஈழத்தில் இனப்படுகொலையை நிகழ்த்துவதற்கு இந்திய அரசு முழுக்க முழுக்க துணை போனதற்கு என்ன காரணம் என்று ஸ்வீடனில் ஒரு தற்சார்பான ஆய்வு நிறுவனம் அறிக்கை அளித்தது. சொன்னது, இந்தியாவுக்கு மிக முக்கியமான அக்கறை
ஈழ இன அழிப்பு மட்டுமல்ல, இந்த நாட்டில் இதே போன்ற இன அழிப்புகளை நிகழ்த்துவதற்கான ஒரு ஒத்திகை, ஒரு பாடம் கற்பதற்காக நிகழ்த்தினார்கள். பச்சை வேட்டை அப்படித்தான் வந்தது. பழங்குடி மக்களை ஒழிப்பது, பெருங்குடும்பங்களுக்கு ஆதரவு கொடுப்பது, சூப்பர் ரிச்சை பாதுகாப்பது, அதற்காக இந்த தடைகளை எதை பற்றியும் கருதாமல் நான் மிலிட்டரி கன்சிடரேஷன்ஸ் எதுவுமே இல்லாதனால் தான் வெற்றி பெற்றார்கள் என்று என் ராம் எழுதினார், டெலிகிராஃபில் எழுதினார். மோடி அரசுக்கு அவ்வளவுதான். இதெல்லாம் பார்க்க வேண்டும் என்றால் எந்த கன்சிடரேஷன்ஸும் இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க அழிப்பது, அழித்தொழிப்பு. அதனால்தான் காஷ்மீரில் 370 நீக்கியதை பற்றி வீரமாக பேசுகிறார். ஆனால் இதே காஷ்மீரில் பள்ளத்தாக்கில் நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு தொகுதியில் கூட போட்டி போடவில்லை. அந்த தேர்தலையும் பயன்படுத்தி கூட இன்ஜினியர் ரஷீத் சிறைக்குள்ளே இருந்து வெற்றி பெற்று இவர்கள் முகத்தில் கரி பூசினர். 370 இல்லாத நேரத்தில் நான் வென்று எதற்காக போகிறது, எனவே தேர்தலையே நான் புறக்கணிக்கிறேன் என்று சொன்ன ஒமர் அப்துல்லா இன்றைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்திருக்கிறார். நீ எத்தனை சட்டசபையில் தீர்மானம் போடலாம், எவ்வளவு பேசலாம், ஆனால் நான் அசைய மாட்டேன், உறுதியாக இருக்கிறேன். என்னுடைய பொருள் என்ன? தொடர்ந்து காஷ்மீர் முழுவதையும் சிறைப்படுத்தி வைத்திருந்தாலும் சரி, காஷ்மீரில் இன அழிப்பு நிகழ்த்தினாலும் சரி, நாங்கள் இந்த ஒடுக்குமுறையை கைவிட மாட்டோம். ஏனென்றால் அது வெறும் காஷ்மீருக்கானது அல்ல, அது முஸ்லீம் எதிர்ப்பு, முஸ்லீம் வெறுப்புக்கானது. இந்தியா முழுவதிலும் போராடுகிற மக்களை ஒடுக்கி வைப்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக அதை முன்னிறுத்துகிறார். இந்த ஒரு கடினமான சூழலில் தான் நாம் இந்த நினைவேந்தலை மேற்கொள்வோம். இவற்றையெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் நாம் என்ஐஏக்கு எதிராக போராடினோம். கடந்த காலத்தில் ஊப்பாவுக்கு எதிராக போராடினோம், இயக்கங்கள் நடத்தினோம். தமிழ்நாட்டிலேயே ஒரு திராவிட இயக்க எழுத்தாளர், சிந்தனையாளர் சுவடு மன்சூர், அவருடைய வீட்டிலே போய் மாநில போலீஸ் தான், என்ஐஏ எல்லாம் போய் கைது செய்கிறார். அவரும் அவருடைய 3 மகன்களும் சிறையில் இருக்கிறார். கூட்டங்கள் நடத்தினார். எவ்வளவு பெரிய பாவச்சி! அவர்கள் நடத்திய அந்த கூட்டங்களில் நானும் பேசியிருக்கிறேன். அவர்களை கைது செய்கிறார்கள், இன்னும் பல பேரை கைது செய்கிறார். வழக்கு என்ஐஏ கையில் ஒப்படைக்கப்படுகிறது. ஒப்படைக்க மறுக்கவில்லை மாநில அரசு, ஒப்படைக்கிறார். இப்படி ஒரு சூழல் தான் நிலவுகிறது. இதோடு இணைத்துதான் நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், பன்னாட்டு குழுமங்கள் வளர்க்கப்படுகின்றன. நீங்கள் பேசக்கூடிய சமூக நீதி, இடஒதுக்கீடு, தொழிலாளர் நலன், சூழல் நலன், எதை பற்றியுமே கவலைப்படாத பன்னாட்டு குழுமங்களுக்கு இங்கு முழுக்க முழுக்க ஆதரவாக, பாதுகாப்பாக இருக்கிறார். இது எல்லாம் சேர்ந்துதான் நான் ஒரு புள்ளியில் நின்று, அறத்தின் பக்கம் நின்று, உழைக்கும் மக்களின் பக்கம் நின்று போராடுவதற்கு எல்லா விதமான ஈகங்களுக்கும் நம்மை அணியப்படுத்திக் கொள்ள வேண்டும், எல்லா விதமான உழைப்புக்கும் நம்மை அணியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் சாய்பாபா அவர்களிடமிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பு. களத்திலே எத்தனையோ வீரர்கள் மடிகிற போதும் களத்திலே தொடர்ந்து போர் தொடரும். களத்திலே போரிலே மடிகிற ஒரு வீரன், நான் என்னை இழந்தாலும் இந்த கையிலே இருக்கிற இந்த துப்பாக்கியை இழந்து விடாமல் எடுத்துக்கொண்டு போய்விடு, அடுத்த சண்டைக்கு பயன்படும் என்று சொல்லுகிற காட்சிகளை நாம் படித்திருக்கிறோம். விடுதலை போர்களின் வரலாற்றில் நாம் படித்திருக்கிறோம். இங்கே சாய்பாபா அவர் மறைந்த போது நம்முடைய கையிலே ஒரு ஆயுதத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அஞ்சாமல் போராடுங்கள், சிறை கெஞ்சாமல் போராடுங்கள், நோய்க்கும் துன்பத்துக்கும் அஞ்சாமல் போராடுங்கள் என்ற அந்த ஆயுதத்தை நாம் கையிலே வாங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்மால் முடிந்தவரை முன்னெடுத்து செல்வோம். நன்றி.